இலங்கை இயற்கை எழில் கொஞ்சும் ஆசியாவின் அதிசயம். நாலா பக்கங்களாலும் கடலால் சூழப்பட்ட ஓர் அழகிய தீவு. அதன் தலைநகரமோ கொழும்பு. பௌத்தம், இந்து, இஸ்லாம், கத்தோலிக்கமென பல்லின சமூகமும் ஒற்றுமையாய் வாழும் ஓர் அழகிய நகரம். கொழும்பின் மத்திய பகுதியில் புறக்கோட்டை, புதுக்கடை, வாழை தோட்டம் சூழ மத்தியில் ஓர் புகழ்பெற்ற இறைநேசரான ஃபீர் சாஹிப் வலியுல்லா அடக்கப்பட்டிருப்பதால் எல்லோராலும் ஃபீர் சாஹிப் மக்காம் என அழைக்கப்படும் ஓர் அழகிய இடமே மக்காம். அங்கே அமைந்திருக்கும் ஃபீர் சாஹிப் பள்ளியில் எளிதாக ஆரம்பிக்கப்பட்ட ஓர் அரபு கல்லூரியின் கதை இது. खाने की बुनियाद यहाँ तारीख मुरतब करती है दीवानों की रुदाद. अल कुल्लियतुल इहसानियतुल அரபியா. 1988 ஆண்டு அறிவின் தாகம் தீர்க்க அருவியாய் ஊற்றெடுத்த எம் இஹ்சானியா. सर्व यहाँ मीनारा है जो वादिये फारा से उठी गूंजी है वही तकबीर यहाँ जो वादिये फारा से. சுமார் இன்றிலிருந்து 35 ஆண்டுகளுக்கு முன் இயற்கையின் பசுமையும் கற்கையின் பெருமையும் நற்குணத்தின் மெதுமையும் செழுமையாய் காணப்பட்ட பொற்காலம் அது. எனினும் சன்மார்க்க தாகம் தீர்க்க நபிகள் நாயகத்தின் நதியே குளித்து நீர்வார்க்க கலாசாலைகள் ஏனோ பாலைவனத்து மரங்கள் தான். அக்கால பகுதியில்தான் இலங்கை தீவின் தலைநகர் கொழும்பு மாநகரில் ஃபீர் சாஹிப் மக்காம் எனும் பகுதியில் 1988 ஆண்டு 6ஆம் மாதம் 29ஆம் திகதி அன்று 20 முத்துக்களை தன்னகத்தே கொண்டு ஊற்றெடுத்தது எம் இஹ்சானியா எனும் அறிவின் அருவி. கொழும்பில் ஓர் அரபு பாடசாலை ஆரம்பிக்க வேண்டும் என்ற தாகத்திலிருந்த இந்நாட்டின் வரலாறாக மாறிய தாஜுல் உலமா, கீர்த்திஸ்ரீ, தேசபந்து, சாமமானிய, தியாகச்செம்மல் எம் நெஞ்சில் நிறைந்த இத்தாலியில் அல்ல, நீங்க வந்த இலங்கை. ஏன்னா சில பேருக்கு இலங்கை தெரியாது, இலங்கையில இருந்து வந்தோடு தெரியாது. வெக்கேஷன் வந்துட்டு வரப்பில் சன்கிளாஸை போட்டுக்கிட்ட ஏர்போர்ட்ல இறங்கி என்ன மச்சான் இப்படி வேவுது, எப்படிதான் நீங்க ஈக்கிறீங்களோ தெரியாங்கிறா. நீ இங்க இருந்து போன சிலோண்டா இது. பெரியவர்களே, சகோதரிகளே, டாக்ஸி வந்து நிக்கிறான். கீயடன்னு கேட்டாரு. அதுவும் சிங்களம் வருதுல, கீயட கீயட. ஏன்னா இங்க ரொம்ப காலம் இருந்திருக்காராம். மர்ஹூம் நியாஸ் ஹதரத் அவர்களிடம் கல்லூரியின் ஆரம்பம் தொட்டு தனது இறுதி மூச்சு வரை அதிபராக பெரிய ஹதரத் என அழைக்கப்படும் ஹுசைன் ஹதரத் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் இக்கலாசாலையை ஆரம்பிக்கும் ஆலோசனையை முன்வைக்க அன்னாரும் அதை உகப்புடன் ஏற்றுக்கொண்டார்கள். எங்கள் கலாசாலையின் திறப்பு விழாவுக்கு கொழும்பு சம்மாங்கோட்டை பள்ளிவாசலில் அப்போது பிரதம இமாமாக பணிபுரிந்த அல்ஹாஜ் மௌலவி அபுல் ஹசன் காஹிரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் பிரதம அதிதியாக கலந்து சிறப்பித்ததும் அவ்வேளை தஅவா பணியில் ஈடுபட்டிருந்த பங்களாதேஷ் தப்லீக் ஜமாத்தினரின் பிரார்த்தனை கிட்டியதும் புல்மேல் படிந்த பனித்துளியாய் மின்மேலும் மெருகூட்டியது. हर फूल यहाँ एक शोला है, हर सर्व यहाँ मीनारा. 20 மாணவர்களுடன் ஒரு சிறிய தைக்கா பள்ளி வாயலில் எளிதாக ஆரம்பிக்கப்பட்ட இக்கலாசாலை அல்ஹம்துலில்லாஹ் இன்று
200 மாணவர்கள் கல்வி கற்க போதுமான இடவசதிகள் உடையதாக மாறியுள்ளது. ஒளியின் அடியை தாங்கும் கற்கள் தான் சிற்பமாகும் என்பதைப் போல் பல கஷ்டங்களுக்கு பின்பு 1993 ஆண்டு தனது முதல் பிரசவத்தில் 5 ஆலிம்களை என் நாட்டுக்காக பெற்றெடுத்தது எம் எஹ்சானியா. ஆண்டுகள் கடந்து சென்றன. எஹ்சானியாவுக்கு ஓர் திறமை வாய்ந்த ஆசான் குலாமும் கிடைத்தது. தனது 35 வருட பயண காலத்தில் இலங்கையின் அரபு பாடசாலைகளுக்கு கிட்டத்தட்ட 70க்கும் மேற்பட்ட ஆசான்களையும் 60க்கும் மேற்பட்ட இமாம்களையும் சமூக சேவகர்களையும் உருவாக்கும் அளவுக்கு வளர்ந்தது இக்கல்லூரி. लचक बन जाती है बातिल के लिए तलवार எஹ்சானியா அதன் தீன் பணியில் 35 வருடங்களை பூர்த்தி செய்கின்றது. அல்ஹம்துலில்லாஹ். இக்கல்லூரிக்கு எஹ்சானியா உபகாரம் என அர்த்தத்தை குறிக்கும் பெயர் வைக்கப்பட்ட காரணமே இஸ்லாமிய கல்விக்கு உபகாரமாக நலவாக நடக்க வேண்டும் என்பதற்காகத்தான். ஒரு சில சில்லறை காரணங்களால் இல்மை இழந்து தத்தரித்த எத்தனையோ மாணவர்களுக்கு கை கொடுத்து சிறந்த ஆளுமை மிக்க ஆலிம்களாக உருவாக்கிய வரலாறுகள் இன்னும் 10 பலதும் உள்ளன. அறிவின் தாகம் தீர வந்த மாணவர்களுக்கு சமூக பணியையும் செயல்முறையாக கற்பித்தே அனுப்பியது. குறிப்பாக இந்நாட்டு அந்நிய சகோதரர்களுடன் நல்லிணக்கத்தை உருவாக்குவதில் முன்மாதிரியாக நடந்து கொண்டது. அதற்குரிய காரணம் புதுமையில்லை. கல்லூரியின் ஸ்தாபகர் மர்ஹூம் நியாஸ் ஹதரத் அவர்களின் ஆளுமைதான். 2010 ஆண்டு 7ஆம் மாதம் 4ஆம் திகதி அன்று ஸ்தாபகர் நியாஸ் ஹதரத் அவர்கள் இறைவனின் அழைப்பை ஏற்றுக்கொண்டார்கள். இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன். அதன் பின்பு அன்றிலிருந்து இன்று வரை இக்கல்லூரியின் பணிப்பாளராக அன்னாரின் மூத்த புதல்வர் அல் ஹாஃபில் உமர் நியாஸ் எஹ்சானி அவர்கள் கல்லூரியின் வளர்ச்சிக்காக அரும்பாடுபட்டு வருவதோடு தனது தந்தை பயணித்த அதே பாதையில் தற்காலத்திற்கு உகந்தவாறு நவீன கல்வி திட்டத்துடன் சிறப்பாக செயல்பட்டு வருகிறார். எத்தனையோ உலமாக்களை இந்த தீனுக்காக மார்க்கத்தை படித்து சேவை செய்யக்கூடிய உலமாக்களை உருவாக்கியிருக்கிறார். அவர்களுக்கு உதவியாக அன்னாரின் சகோதரர் அல் ஹாஃபில் உபைத் நியாஸ் அஸ்ஹரி அவர்கள் உதவி பணிப்பாளராகவும் செயலாளராக நியாஸ் ஹதரத் அவர்களுக்கு பல வருடங்கள் பணிவிடை செய்து இக்கல்லூரிக்காக மிக பெரும் சேவை செய்யக்கூடிய அஷேக் புகாரி எஹ்சானி அவர்களும் கல்லூரி நிர்வாக முகாமையாளராகவும் பணிப்பாளரின் ஒருங்கிணைப்பாளராகவும் அல் ஹாஃபில் நிஸ்தார் எஹ்சானி அவர்களும் கடமை புரிந்து வருகின்றனர். இக்கல்லூரியின் ஆயுட்கால அதிபராக பாடுபட்ட ஷேகுல் இஹ்சான் பெரிய ஹதரத் என அழைக்கப்படும் ஹுசைன் ஹதரத் அவர்களின் மரணத்திற்கு பின்னால் இக்கல்லூரியின் அதிபராக தற்பொழுது அஷேக் ஜலாலுதீன் பாரி அவர்கள் கடமை புரிந்து வருகின்றார். உப அதிபர்களாக அஷேக் ஃபரூத் எஹ்சானி அவர்களும் மற்றும் அஷேக் அஷ்ரஃப் எஹ்சானி அவர்களும் கடமை புரிந்து வருகின்றனர். இக்கல்லூரி ஹிஃபில் பிரிவு மற்றும் ஷரியா பிரிவு என 2 பிரிவுகளாக நடைபெற்று வருகின்றது. ஹிஃபில் பிரிவில் 10 தொடக்கம் 14 வயதுக்குட்பட்ட மாணவர்கள் குர்ஆனை முழுமையாக ஆரம்ப 3 மாதங்கள் 4 மாதங்களாக காயிதா அன்-நூரானியா அது ஓதி கொடுக்கப்படுகின்றது. அதே போன்று அதற்கு பின்னால் காயிதாவோடு சேர்ந்து குர்ஆனை பொறுப்பாசிரியராக அல் ஹாஃபில் காரி ரம்ஜான் எஹ்சானி அவர்களும் இன்னும் அவர்களுடன் இணைந்து சக ஆசிரியர்களாக அல் ஹாஃபில்
நாஃபில் அஸ்ஹரி அவர்களும், அல் ஹாஃபில் ஷதீன் ஹித்ரி அவர்களும், அல் ஹாஃபில் அல்கம் இஹ்சானி அவர்களும், அல் ஹாஃபில் காரி அப்துல் ஹாலிக் ஹக்கானி அவர்களும் சிறப்பாக நடாத்தி வருகின்றனர். இப்பிரிவில் மாணவர்களுக்கு தேவையான தஜ்வீத், தீனியாத், மார்க்கத்தின் அடிப்படை விடயங்களும் கற்பிக்கப்படுகின்றன. அது மட்டுமின்றி குறிப்பாக நாடறிந்த காரிகளில் ஒருவரான அல் ஹாஃபில் காரி அப்துல் ஹலீம் இஹ்சானி அவர்கள் மூலமாக வாரத்திற்கு ஒரு முறை விசேட கிராத் பயிற்சியும் நடாத்தப்படுகிறது. அதே போன்று புதிய மாணவர்களுக்கு காயிதா மற்றும் அரபு எழுத்து உச்சரிப்பு பயிற்சி வழங்குவதற்காக அல் ஹாஃபில் காரி அஹ்யார் இஹ்சானி அவர்களும் நியமிக்கப்பட்டுள்ளார். அதே போன்று ரிவாயத் எனப்படும் குர்ஆன் பாராயண முறை பாடத்தை குறிப்பிட்ட மாணவர்களுக்கு அப்துல் ஹாலிக்கள் நடாத்தி வருகின்றார். இப்பிரிவில் அதிபர், உப அதிபர்கள் உட்பட அஷேக் நாசிம் இஹ்சானி, அஷேக் அனஸ் இஹ்சானி, அஷேக் ரிசான் இஹ்சானி, அஷேக் ஹாரிஸ் இஹ்சானி, அஷேக் சல்மான் இஹ்சானி, அஷேக் ரிஃபாத் இஹ்சானி ஆகியவர்கள் ஆசிரியர்களாக கடமை புரிகின்றார்கள். இவர்கள் பல துறைகளிலும் தேர்ச்சி பெற்று இன்னும் வெளிநாடுகளில் மேற்படிப்புகளை பூர்த்தி செய்தவர்கள் என்பது குறிப்பிடத்தக்க விடயமாகும். இப்பிரிவில் சுமார் 96 மாணவர்கள் கல்வி கற்கிறார்கள். அத்தோடு இப்பிரிவில் இஸ்லாமிய அடிப்படை கல்வி மற்றும் தஃப்சீர், ஹதீஸ், ஃபிக்ஹ் மற்றும் அரபு இலக்கணம், இலக்கியம் போன்ற இன்னும் பல கலைகள் கற்பிக்கப்படுகின்றன. அது மட்டுமின்றி பாடசாலை அடிப்படை கல்விகளும் வழங்கப்படுவதுடன் சாதாரண தர, உயர்தர பாடத்திட்டங்களும் நடாத்தப்பட்டு அப்பரீட்சைக்கு தோற்றுவதற்கான வசதிகளும் செய்து கொடுக்கப்படுகின்றன. हर फूल यहाँ एक शोला है, हर सर्व यहाँ मीनारा है। इस्लाम के इस मरकज से हुई तक़दीस आया आज़ादी की। इस्लाम के इस मरकज से हुई तक़दीस आया आज़ादी की। அதே போன்று தற்காலத்திற்கு ஏற்றவாறு மாணவர்களுக்கு கைத்தொழில் பயிற்சிக்கான வசதிகளும் செய்து கொடுக்கப்பட்டுள்ளன. அதிலும் குறிப்பாக சிசிடிவி, மின்சார பயிற்சி, கணினி பயிற்சி மற்றும் ஊடக பயிற்சி போன்ற பயிற்சி நெறிகள் நடாத்தப்படுவதைப் போன்று அதற்கான சான்றிதழ்களும் வழங்கி வைக்கப்படுகின்றன. ஷரீஆ பிரிவு மாணவர்கள் மொத்தமாக 7 வருடங்கள் இங்கே கல்வி பயின்றதற்கு பின்பு அவர்களுக்கு முஸ்லிம் கலாச்சார திணைக்களத்தால் அங்கீகரிக்கப்பட்ட அல் ஆலிம் சான்றிதழ் வழங்கப்படுகின்றன. फितरत जिसकी कासिम है, इस बज़्म का साक़ी क्या कहिए, इस बज़्म का साक़ी क्या कहिए, जो सुबह अज़ल से कायम है। ये इल्म हुनर का गहवारा, तारीख़ का वो शहपारा है। हर फूल यहाँ एक शोला है, हर सर्व यहाँ मीनारा है। ये एक सनम खाना है जहाँ महमूद बहुत तैयार हुए। ये एक सनम खाना है जहाँ महमूद बहुत तैयार हुए। इस खाक के ज़र्रे ज़र्रे से किस दर्जा शरर बेदार हुए। ये इल्म हुनर का गहवारा, तारीख़ का वो शहपारा है। हर फूल यहाँ एक
शोला है, हर सर्व यहाँ मीनारा है अज़्म हुसैन अहमद से बपा हंगामाएगी रोदार यहाँ है अज़्म हुसैन अहमद से बपा हंगामाएगी रोदार यहाँ शाखों की लचक बन जाती है बातिल के लिए तलवार यहाँ ये इल्म हुनर का गहवारा तारीख का वो शहपारा है हर फूल यहाँ एक शोला है हर सर्व यहाँ मीनारा है इमदादो रशीदो अशरफ का ये कुल्ज़ुम इरफा फैलेगा इमदादो रशीदो अशरफ का ये कुल्ज़ुम इरफा फैलेगा ये शजरा-ए तय्यब फैला है तावुसअत इम्कां फैलेगा ये इल्म हुनर का गहवारा तारीख का वो शहपारा है हर फूल यहाँ एक शोला है हर सर्व यहाँ मीनारा है खुर्शीद ये दीन-ए अहमद का आलम के उफुक पर चमकेगा खुर्शीद ये दीन-ए अहमद का आलम के उफुक पर चमकेगा ये नूर हमेशा चमका है ये नूर बराबर चमकेगा ये इल्म हुनर का गहवारा तारीख का वो शहपारा है हर फूल यहाँ एक शोला है हर सर्व यहाँ मीनारा है यूं सीना-ए गीती पर रोशन असलाफ का ये किरदार रहे यूं सीना-ए गीती पर रोशन असलाफ का ये किरदार रहे आँखों में रहे अनवार हरम सीने में दिल बेदार रहे ये इल्म हुनर का गहवारा तारीख का वो शहपारा है हर फूल यहाँ एक शोला है हर सर्व यहाँ मीनारा है ये इल्म हुनर का गहवारा तारीख का वो शहपारा है हर फूल यहाँ एक शोला है हर सर्व यहाँ मीनारा है इल्म हुनर का गहवारा इल्म அஸ்ஸலாமு हुनर அலைக்கும் का வரஹ்மத்துல்லாஹி गहवारा வபரகாத்துஹு. கண்ணியத்துக்கும் மரியாதைக்குரிய எனது அன்பின் சகோதர சகோதரிகளே, இஹ்சானியா அரபு கல்லூரியின் டாக்குமெண்ட்ரியை அழகான முறையில் கண்டு கழித்திருப்பீர்கள் என்று நான் நினைக்கின்றேன். ஜஸாக்குமுல்லாஹ் கைரன். அன்பான சகோதர சகோதரிகளே, இஹ்சானியா அரபு கல்லூரியில் பட்டம் பெறக்கூடிய மாணவர்கள் அவர்களுடைய பட்டம் பெற்று செல்லும் பொழுது அரபு, உருது, தமிழ், ஆங்கிலம், சிங்களம் போன்ற பாஷைகளை படித்தது மாத்திரமல்ல, அவர்கள் தீனியா தர்மாச்சாரியா சான்றிதழ், அல் ஆலிம் முத்தவசிதா சானவியா சான்றிதழ், இன்னும் OL சாதாரண தர பரீட்சை, இன்னும் A லெவல் உயர்தர பரீட்சை போன்ற அவர்கள் அந்த பரீட்சைகளை மாத்திரமல்ல, கணனி பயிற்சி, இன்னும் மின்சார தொழில், கைத்தொழில் பயிற்சி, CCTV கேமரா தொழில்நுட்பம் போன்ற இந்த அத்துணை விடயங்களை படித்துவிட்டு தான் எங்களுடைய இஹ்சானியா மாணவர்கள் பட்டம் பெற்று செல்கின்றார்கள். புகழ் அனைத்தும் அல்லாஹ்வுக்கே, அல்ஹம்துலில்லாஹ். அன்பான சகோதர சகோதரிகளே, நல்லுள்ளம் கொண்ட தனவந்தர்கள் இந்த இஹ்சானியா அரபு கல்லூரிக்கு உதவி செய்வதனால்தான் இன்று சுமார்
37 ஆண்டுகளை கடந்து சென்று கொண்டிருக்கின்றது. ஜஸாக்குமுல்லாஹ் ஹைரன். எனவே அன்பான சகோதர சகோதரிகளே, ஒரு வேண்டுதலை நான் முன்வைக்கின்றேன். இஹ்சானியா அரபு கல்லூரிக்கு பல தேவைகள் இருக்கின்றன. எனவே இந்த இஹ்சானியா அரபு கல்லூரியின் தேவைகளை நிறைவேற்றுவதற்காக இந்த மதரசாவுடைய தேவைகளை வந்து கண்டு உங்கள் கண்ணால் அறிந்து உதவி செய்யுமாறு இன்ஷா அல்லாஹ் அன்பாய் வேண்டுகின்றோம். இதற்கு புகாரி ஹசரத் அவர்களும் நிஸ்தார் ஹசரத் அவர்களும் இந்த விடயத்துக்காக பொறுப்பாக இருக்கின்றார்கள். எனவே அவர்களுடைய தொடர்பு இலக்கங்களையும் இன்ஷா அல்லாஹ் இதில் பதிவிடுகிறோம். வல்ல ரஹ்மான் உங்கள் அனைவருக்கும் எமது இஹ்சானியா அரபு கல்லூரி மாணவர்களுக்காக யாரெல்லாம் உதவி செய்கிறீர்களோ, யாரெல்லாம் உதவி செய்வதற்காக இருக்கின்றீர்களோ, உங்களுடைய ஹலாலான ஹாஜத்துகளை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நிறைவேற்றி தருவானாக. நம் அனைவரையும் உயர்ந்த தீனின் படி வாழ்ந்து மரணிப்பதற்கு அல்லாஹ் கபூல் செய்வானாக. ஜஸாக்குமுல்லாஹ் ஹைரன். அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு. ये इल्म हुनर का गहवारा, ये इल्म हुनर का गहवारा, तारीख का वो शहपारा है। हर फूल यहाँ एक शोला है, हर सर्व यहाँ मीनारा है। ये इल्म हुनर का गहवारा, तारीख का वो शहपारा है। हर फूल यहाँ एक शोला है, हर सर्व यहाँ